சரி, இப்போ எல்லாத்துக்கும் வர கேள்வி, பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்லாம் சார், எங்கனாலும் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் வழி இருக்கான்னா, அந்த ஆல்டர்னேட் வழியைத்தான் இத்தனை வருஷமாக நான் என் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். அதாவது இது ஒன்றும் பண்ணுறதில்ல, நம்மளோட பசியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நம்ம சாப்பிட்றத அது என்னதுங்க குறைக்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் இதில் வெயிட் லாஸ் மெயினாக வருது. ஸோ இதே விஷயத்த நம்ம நிறைய ஃபைபர் காய்கறி, நிறைய பருப்பு சுண்டல் எடுத்துகிட்டு மிக மிக குறைவான அளவில் மாவுச்சத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம், நம்ம பாரம்பரிய உணவுக்கு மாதிரி அதையும் அளவாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஜிஎல்பி நமக்கு சுரக்கிறதே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் என்னதுங்க, வெயிட்டும் குறையும். பொதுவாக நான் சொன்ன இந்த ஜிஎல்பி அப்படிங்கிற மருந்து ஹார்மோன் நம்ம உடம்புல எப்படி சுரக்குதுன்னா, எவ்வளோ நேரம் நமக்கு வயிற்றில் அந்த உணவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரம் செரிமானமாகிற உணவை நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா, அது சீக்கிரம் செரிமானமாகி குளுக்கோஸ் அதிகப்படுத்திட்டு சீக்கிரம் போயிடும். அதனால் இந்த ஜிஎல்பி சுரக்கிறது குறைவாக இருக்குது. அதனால் மெதுவாக செரிமானமாகிற மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வயிற்றில் ரொம்ப நேரம் அந்த உணவு கொஞ்சம் தங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பசியும் வராது, சீக்கிரம் பசியும் அடங்கும். அதுக்கு காரணம் என்ன, ஜிஎல்பி சுரக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். நான் இப்போ இது யாருக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்டர் இப்படி ஒன்று வருதான், இப்படி ஒன்று வருதான், என்னது புதுசாக இருக்கே, நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையேன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வெயிட் லாஸுக்கு மருந்து வந்திருக்கானா, வந்திருக்கு. சுகர் இல்லாதவங்களும் வெயிட் லாஸுக்கு பண்ணிக்கக்கூடிய மருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எஃபிகசி எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் காஸ்ட் ஹையர் சைடில் இருக்குது. இந்த காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம், உடனே எங்களுக்கெல்லாம் அது கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டிலேயே அது சாத்தியப்படுத்த முடியும், நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குது, என்னால் பண்ண முடியல, என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சா நிச்சயமாக இந்த மாதிரி மருந்துகளை யூஸ் பண்ணலாம்.